போரின் விளைவுகள், அதாவது இரண்டாம் உலகப் போரின் விளைவுகள். உலகம் இரு அணிகளாக பிரிதல். அதாவது ஒரு உலகப் போரே நடந்திருக்கு. அந்த உலகப் போருக்கு நடந்ததுக்கு அப்புறமா சில நாடுகள் சில முடிவுகளை எடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். உலகம் இரு அணிகளாக பிரிதல். இரண்டாவது உலகப் போர் உலகில் அடிப்படையானதும் முக்கியமானதுமான பல மாற்றங்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. என்ன மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, வல்லரசுகள் தலைமையிலான அணிகளை கொண்ட உலகம் இரு துருவங்களானது. வல்லரசுகள் தலைமையிலான, வல்லரசுனா என்ன? பணக்கார நாடு. பணக்கார நாடுகள் தலைமையிலான அணி இரு துருவங்களை பிரிஞ்சது. ரெண்டு நாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிஞ்சது. என்ன கருத்தின் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிஞ்சது அப்படின்னு பாருங்க. ஒரு அணி பார்த்தீங்கன்னா கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களை கொண்ட அமெரிக்காவில் தலைமை ஏற்கப்பட்டது. கம்யூனிசம் அப்படின்னா என்ன? கம்யூனிசத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, நீ சாப்பிட்றதுக்கு அப்புறமா, நீ உனக்கு பசி தீர்ந்ததுக்கு அப்புறமா நீ சாப்பிட்ற ஒவ்வொரு இட்லியும் ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதில் முதல் அணி பார்த்தீங்கன்னா கம்யூனிச எதிர்ப்பு கருத்துக்களை கொண்ட அமெரிக்காவால் பார்த்தீங்கன்னா தலைமையேற்கப்பட்டது. மற்றொரு அணி பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் தலைமை தாங்கிச்சு. சோவியத் யூனியன் அப்படின்னா ரஷ்யா. சோவியத் யூனியன் தலைமை தாங்கிச்சு. கம்யூனிச நாடுகள், கம்யூனிசம் அல்லாத நாடுகள் அப்படின்னா ஐரோப்பா இரண்டாக பிரிந்தது. சரிங்களா? ஸோ அதுதான் உலகம் இரு அணிகளாக பிரிதல். கம்யூனிச நாடுகள், கம்யூனிசம் அல்லாத நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இரு அணிகளாக பிரிஞ்சது நாடு. அப்புறம் அணு ஆயுத பரவல். சரிங்களா? இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஹீரோஷிமா நாகாசாகியில் பார்த்தீங்கன்னா அணுகுண்டை போட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணும், மற்ற நாடுகளும் நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அதுதான் அணு ஆயுத பரவல். அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் யூனியனும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் போட்டியில் இறங்கி ஆயுதங்களை பெருக்கி குவித்தன. பல நாடுகளில் இராணுவத்திற்கான செலவினங்கள் உச்சத்தை எட்டியுள்ளன. ஏன் அப்படின்னா, இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா கடைசியாக போட்ட குண்டு, அமெரிக்கா ஜப்பான் மேலே போட்ட குண்டு பார்த்தீங்கன்னா மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த குண்டு நம்ம நாட்டு மேலே போட்டால் என்ன பண்ணுறது, போட்டால் மொத்தமாக வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த செலவையும் பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்காகவே பார்த்தீங்கன்னா செலவிட்டிருக்காங்க. அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா செலவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியனும் பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்காகவே செலவிட்டிருக்காங்க. அதாவது அணு ஆயுதத்துக்காக செலவிட்டிருக்காங்க. பன்னாட்டு முகமைகள், பல பன்னாட்டு முகமைகள், குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பன்னாட்டு முகாம்கள் ஒரு முகமைகள் ஏற்படுத்துச்சு. அது என்னென்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் போன்ற அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உருவாச்சு. அதாவது வேர்ல்டு பேங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். சரி, இன்டர்நேஷ்னல் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை உருவாச்சு, பன்னாட்டு நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இதெல்லாம் இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பொதுவாக எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் பன்னாட்டு முகமைகள் அப்படின்னு சொல்கிறது. காலனி நீக்க செயல்பாட்டின் அடிப்படையில் காலனி ஆதிக்க சக்திகள் தங்களது காலனிகளுக்கு விடுதலை வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாயின. இந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா இன்னொரு ரூல்ஸ் என்ன வந்திருக்குன்னா, காலனி நீக்க செயல்பாடுகள். யார் யாரெல்லாம் உங்களுடைய காலனிகளை வேறு நாட்டுகளில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் இந்தியா முதலாவதாய் சுதந்திரம் பெற்றது. காலனி நீக்க செயல்பாட்டின் அடிப்படையில் காலனி ஆதிக்க சக்திகள் அவங்களுடைய காலனிகளுக்கு விடுதலை வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியா பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. முதலாவதாய் சுதந்திரம் பெற்ற நாடு எது அப்படின்னா இந்தியா. சரிங்களா? ஸோ காலனி நீக்க செயல்பாட்டின் அடிப்படையில் முதலாவதாய் சுதந்திரம் பெற்ற நாடு எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெற்றது. அப்புறம் பன்னாட்டு முகமைகள் கேள்வி கேட்டாங்க. பன்னாட்டு முகமைகள்னா என்னென்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ், இது மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரின் விளைவுகள்.